ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் திருச்சிக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற vlog தான் இது. ஃபர்ஸ்ட் டைமாக ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் 3 பேரும் திருச்சிக்கு ட்ரெயினில் தனியாக பேரண்ட்ஸ் இல்லாமல் போகிறோம். எங்கள் 2 பேர் வீட்டில் எப்போவுமே தனியாக அனுப்பவே மாட்டாங்க, பேரண்ட்ஸ் கூடவே இருப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏற்கனவே பக்கத்துலலாம் எங்கள் ஊருக்கு பக்கத்துலலாம் போயிருக்கோம். திருச்சின்றது எங்கள் ஊர்லேருந்து 3 hours ட்ராவல். ஸோ இந்த ட்ராவல் ஃபன்னாகவும் ஒரு எக்ஸைட்டாகவும் இருக்கும். எங்களோட சேர்ந்து பாருங்கள். இன்றைக்கி வந்து ஷீலாக்கு எக்ஸாம். ஸோ அவளை காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு பவினோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு சொன்னால், ஸோ கேக் கட் பண்ணிவிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு வரலான்னு தான் பிளான் இன்றைக்கி. போகிற வழியில் இந்த வயல், இந்த மரம்லாம் பார்க்க அழகாக இருந்துச்சா, அதனால் ஒரு கிளிப்பிங் எடுத்தேன் பாருங்கள். மார்னிங் 9 o'clock ட்ரெயின் ஏறினோம். 11:30க்கெலாம் ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெயின் ட்ராவல் ஃபுல்லாக பேசிகிட்டே சிரிச்சிட்டே வந்தோம். டைம் போனதே தெரியல. திருச்சி வந்துட்டோம், இறங்க போகிறோம். நான் ட்ரெயினில் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. சின்ன வயசில் எப்போ ராமேஸ்வரத்துக்கு போனதுன்னு நினைக்கிறேன். எப்போ 5th standard 6th standard படிக்கும் போது. அதுக்கப்புறம் நான் ட்ரெயினில் போகவே இல்லை. டிக்கெட் வாங்கி நான் தான் பேக்கில் வச்சுருந்தேன். டிக்கெட் செக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. திருச்சி வந்ததுக்கப்புறம் தான் அவளுங்க சொல்கிறாளுங்க டிக்கெட் செக் பண்ணுவாங்க. நல்ல வேளை நான் கிழிச்சு போட்டுடலான்னு நினச்சிருந்தேன். அந்த ஃப்ளைஓவர்லேயே டிக்கெட் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. நல்ல வேளை வச்சுருந்தேன். அப்புறம் எந்த பிளாட்ஃபார்ம் வழியாக போகிறதுனே தெரியாமல் நாங்கள் 3 பேரும் முழிச்சிட்டு இருந்தோம். ஷீலா ஒரு வழியாக கூப்பிட்டு போய்கிட்டு இருந்தோம். நாங்கள் அதை பின்னாடியே போயிட்டு இருந்தோம். எப்படியோ ஆட்டோக்காரங்களை கண்டுபிடிச்சிட்டா. ஹாய் கைஸ், ஆட்டோ ஹோலி கிராஸ் போகிறோம். ஆமாங்க. நெக்ஸ்ட் பிஷப். ஆஃப்டர் 10 yearsக்கு அப்புறம் நான் திருச்சி வரேன். எங்கள் அக்கா படிக்கும் போது ஹோலி கிராஸில் சேர்க்க வந்தேன். அதுக்கப்புறம் 10 yearsக்கு அப்புறம் இப்போ தான் திருச்சி டிராஃபிக். இறங்கி சொல்கிறாரு. பிஷப் இறங்கணும். எதுனாலும் ஓகே. சத்திரம்ல இறங்கிடுங்கப்பா. சத்திரமில் இறங்கிடலாம். சத்திரம்ல இறங்கிடுங்க. சரி, சத்திரம்ல இறங்கிடுவோம். ஹோலி கிராஸ் காலேஜ் ஒரு 10 வருஷம் கழிச்சு முன்னாடி இவ்வளோ தான் இறக்க போகிறோம். எக்ஸாம் இவளுக்கு போக பிடிக்காம போகிறான். 4 நாளில் திரும்ப வந்துடுவான். நாங்கள் இங்கே ஷாப்பிங் போகிறோம் அவளை விட்டுட்டு. சரி பாய். நீ சத்திரம்ல இறங்கிடுவியா? சரி பாய். இவங்க சத்திரம்ல இறங்கிடாங்க. பிஷப் வேணாமா? வேணாம், சத்திரம்ல இறக்கி விட்டோம். பாய் பாய் பாய். இவளை இறக்கி விட்டாச்சு. பிடிக்காம போகிறான். சாப்பாடே நல்லா இருக்காது இங்கே. இங்கே சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். பவீனாவோட ஃப்ரெண்டுக்கு வெயிட்டிங். அவள் வந்து காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு போகிறாளாமா. ஃபுட்டு செட் ஆகலைன்னு கோயம்புத்தூருக்கு. சரி, அவளை அப்படியே ரிசீவ் பண்ணிட்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஏற்கனவே பர்த்டே முடிஞ்சிருச்சான். அதனால் பிலேட்டட் விஷஸ் கேக் வெட்டிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ணிவிட்டு திருச்சிக்கு ஒரு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிடலாம். குளிப்போமான்னு கேட்டேன். நல்லா சாப்பிடணுன்றா. நல்லா சாப்பிட்றோம், ட்ரெஸ் எடுக்கிறோம், வரோம். அப்புறம் நாங்கள் இது மழை காலத்தில் பிளான் பண்ணோம். வெயில் வந்து வந்துருச்சு. நாங்கள் அப்படியே உட்காந்து இப்போ ஃப்ரெண்டுக்கு கேக் கட் பண்ணலான்னு பாரஷிக் கெஃபேன்னு கூகுளில் சர்ச் பண்ணி அங்கே போயிட்டோம். இந்த கெஃபே வெளியிருந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எப்படின்னா ஃப்ரெஞ்ச் டவுன் காலனி மாதிரி நல்லா இருந்துச்சு. நல்லா ஹைஃபையாக இருந்துச்சு. நான் உள்ளே போனதுமே ரெட் வெல்வெட் ப்ளஸ் பிளாக் ஃபாரஸ்ட் மிக்ஸ்டான ஒரு கேக் ஆர்டர் பண்ணிட்டேன் கேக் கட் பண்ணுறதுக்கு. எனக்கு உள்ளே போனதுமே அப்படியே ப்ளசண்ட்டாக சில்லாக காமாக இருந்துச்சு. டைனிங் வந்து மேலே தானா, ஸோ டைனிங்லாம் மேலே போய் ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தா வேறு லெவல் இருந்துச்சு. எனக்கு பார்க்க அப்படியே எங்கேயோ அப்ராடில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் கொடுத்துச்சு.
காட்டுறேன் பாருங்கள் ஆம்பியன்ஸ். ஜஸ்ட் லுக் அட் திஸ் கைஸ். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. யாராவது இங்கே வரீங்கன்னா டே டைமை விட ஈவினிங் டைம் வரலாம். ஏன்னா ஈவினிங் டைம் ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், சில் பண்ணணும்னா இங்கே வந்துட்டு போகலாம். ஏன்னா பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக யாராவது திருச்சி சைடு இருந்தீங்கன்னா இந்த ப்ளேஸை ட்ரை பண்ணுங்கள். கேக் வந்துருச்சு. இந்த பொண்ணுக்கு கேக் கட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அங்கே சில் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட அண்டு ஷாப்பிங் பண்ண நாங்கள் கிளம்பிட்டோம். ஷாப்பிங் அண்ட் ஃபுட் வீடியோவை பார்ட் 2 நான் கண்டினியூ பண்ணுறேன். இன்னொரு vlog போடுறேன். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.